மதுரையில் 144 தடை நிறைவடைந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்து முன்னணி அமைப்பினரின் போராட்ட அறிவிப்பால் கடந்த 2 நாட்களாக மதுரையில் 144 தடை அமலில் உள்ள நிலையில் தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மதுரையில் 144 தடை நிறைவடைந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்து முன்னணி அமைப்பினரின் போராட்ட அறிவிப்பால் கடந்த 2 நாட்களாக மதுரையில் 144 தடை அமலில் இருந்த நிலையில் தற்போது அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. மதுரையில் 144 தடை நிறைவடைந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்து முன்னணி அமைப்பினரின் போராட்ட அறிவிப்பால் கடந்த 2 நாட்களாக மதுரையில் 144 தடை அமலில் உள்ள நிலையில் தற்போது அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். நவீனா, மதுரையில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஆகிய 2 நாட்கள் 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை மீட்பு தொடர்பாக அமைதி போராட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டிருந்த நிலையில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் அனுமதி மறுத்திருந்தது. இந்த நிலையில் 144 தடை உத்தரவானது கடந்த 2 நாட்களாக அமலில் இருந்து வந்த நிலையில் பாதுகாப்பு காரணமாக 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நேற்றைய தினம் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டார்கள். மேலும் தடையை மீறி போராட்டம் நடத்துபவர்களை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக வழக்குமானது நேற்று தொடரப்பட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் போராட்டம் நடத்திக் கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் நேற்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை அமைதி போராட்டமானது நடைபெற்றது. இந்த நிலையில் 144 தடை உத்தரவானது விலக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை வரை திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம், அதே போல சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவிற்கும் செல்வதற்காக தடை விதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக காவல்துறையினர் கெடுபிடியில் இருந்து வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த தடையானது விலக்கப்பட்டு பக்தர்கள் மட்டுமே திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பக்தர்கள், அதே போல தர்காவுக்கு செல்லக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் செல்லக்கூடிய அதாவது பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அமைப்பு சார்பிலோ அல்லது ஏதோ இயக்கத்தின் சார்பிலோ வருபவர்களுக்கு தடையானது தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கு இதுவரை எந்தவித தடையும் இல்லை என்றும் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கம்போல் திருப்பரங்குன்றம் மற்றும் அதை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் வழக்கம்போல் கடைகளும் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக திருப்பரங்குன்றம் கோயில் நோக்கி வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி அருண்.